வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் தாங்கள் அனைவரும் நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம், தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து, தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதை செவி கொடுத்து கேட்டு மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சப்தத்ரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 37, ராம குல்ம விபாகா. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அரக்கனாகப்பட்ட பாவியாகப்பட்ட ராவணனுடன் யுத்தம் புரிவதற்காக வானர சேனைகளை கொண்டு வியூகம் அமைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு, சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண பிரபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாட்சரவரசத்ருகணானும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சப்தத்ரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 37, ராம குல்ம விபாகா. ஸ்ரீ ராமபிரான் பாவியாகவும் அரக்கனாகவும் இருக்கக்கூடிய ராவனுடன் யுத்தம் செய்வதற்காக வானர சேனைகளுக்கு யுத்தம் புரிய வியூகம் அமைத்தாராம். யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னுட்டு சொன்னாராம். நர வானர ராஜௌதௌ சச வாயு சுதக்கபி ஜாம்பவான் ருக்ஷராஜஸ்ய ராட்சஸ்ய விபீஷணः அங்கதோ வாலிபுத்திரஸ்ய சௌமித்ரி சரபக்கவி சுஷேன சகதா யாதோ மஹிந்தோ த்விவித ஏவசா கஜோ கவாக்ஷோ கவயோ நளோத பணசஸ்ததா அமித்ர விஷயம் பிராப்தா சமவேதா சமர்த்தயன்னு. அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் கிருதயுகத்திலே தசரத மகா சக்கரவர்த்திக்கு ஜேஷ்ட தனோபத்தினியாக இருக்கக்கூடிய கௌசலைக்கு அவருடைய கர்ப்பத்திலே ஸ்ரீ ராமபிரானாக மனித பிறவியாக
அவதாரம் எடுத்தார். அந்த மனிதர் பிரிவில் இருக்கக்கூடிய மன்னராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான், வானர மன்னன் சுக்ரீவன், வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஹனுமார், கரடிகளினுடைய தலைவர் ஜாம்பவான், அரக்கனாக இருக்கக்கூடிய ராவனுடைய தம்பி விபீஷணன், வாலி மைந்தனான அங்கதன், ஸ்ரீராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன், வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவனிடம் இருந்த சரவன் என்ற வானரன், சுஷேனன், சுக்ரீவனிடம் இருந்த சுற்றத்தார்கள் மைந்தன், தூவிதன், கஜன், கவாக்ஷன், கவயன், நளன், பனசன், இவா எல்லாரும் தங்களுடைய பகைவனுடைய பிரதேசத்தை நாம் வந்து சேர்ந்து விட்டோம் அப்படின்றபடியால் நாம் அனைவரும் எல்லோரும் ஒன்றாக கூடி மந்திர ஆலோசனையில் ஈடுபடுவோம் அப்படின்ட்டு ஸ்ரீராமபிரான் சொன்னாராம். உடனடியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டாலாம். யம்சா லட்சத்தே லங்கா புரீ ராவண பாலிதா சாசுரோக கந்தர்வை அமேரரபி துர்ஜயா. அங்கே இருக்கக்கூடிய வானரங்கள் மற்றும் மகா தர்மத்திலேயே, அரக்க குலத்திலேயே, தர்மத்திலேயும் அறநெறியிலேயும் இருக்கக்கூடிய விபீஷணன் இதோ காணப்படுகிறது. இந்த இடம்தான் ராவணனால் பாதுகாக்கப்படக்கூடிய, வளம் கொழிக்கக்கூடிய இலங்கை பட்டணம். தேவர்கள், நாகர்கள், கந்தவர்கள், அசுரர்கள் ஆகிய எவராலையுமே வெல்லப்பட முடியாத இந்த இலங்கை பட்டணம் இதுதான் அப்படின்னு ராமபிரான் கேட்டுக சொன்னாலாம். கையை காமிச்சாலாம். காரிய சித்தியம் புரஸ்கிருத்தியா மந்திரயத்வம் விநிர்ணயே நித்யம் சந்நிஹிதோ ஹ்யத்ர ராவணோ ராட்சசாதிபः ததோதேஷு ப்ருவாணேஷு ராவண வரஜோ ப்ரவீத் வாக்கியமக்ராம்ய பதவத்துஷ் கலார்த்தம் விபீஷணः. இப்போ விபீஷணன் சொல்கிறான் ஸ்ரீராமபிரான் கிட்டக, அரக்க மன்னனாகிய ராவணன் வந்து எப்போதுமே இந்த இடத்துல தான் வசித்து கொண்டு இருக்கின்றான். இதை வந்து நாம் எல்லாரும் மனசில் வந்து ஸ்திரமாக வைத்துக்கொண்டு நம்முடைய நோக்கம் வந்து நிறைவேறுவதற்கான முன்னேற்பாடுகள் பற்றி உடனடியாக ஆலோசனை செய்வோம். அந்த மாதிரி இவர்கள் பேசி முடித்ததுமே இந்த ராவனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷணன் என்ன பண்ணாராம், அனைவருக்கும் புரியும்படியான மொழியில் பிரமாதமான தர்மத்தின் அடிப்படையிலும் அறத்தினுடைய அடிப்படையிலும் இருக்கக்கூடிய சொற்களை வந்து சொன்னானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, அனல சரவசைவ சம்பாதி பிரக சஸ்ததா கத்வாலங்கா மமாமாத்யா புரீம் புனரிஹாகதா ஹாகதாக. அனலன், சரவன், சம்பாதி, பிரகசன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 4 அமைச்சர்களும் இலங்கை நகருக்கு திரும்பி சென்று இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கா, என்னுடைய அமைச்சர்கள் வாழலாம் அப்படி என்னானால் விபீஷணன் பூத்வா சுகுணிய சர்வே பிரவிஷ்டாஸ்ய ரிபோர்பலம் விதானம் விகிதம் யஸ்யா தத்ருஷ்ட்வா சமுபஸ்திதாக. இந்த 4 பேரும் எப்படி போனா தெரியுமா இலங்கை பட்டணத்துக்கு? ராமபிரானே ஒரு பறவை வடிவத்தில் இவா வந்து சென்று
எதிரியுடைய படைக்குள்ள போய் இருந்து கொண்டு இலங்கையினுடைய பாதுகாப்பதற்காக அந்த இடத்துல செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை எல்லாம் தன்னுடைய கண்களால் பார்த்துவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கார்கள் ராமபிரானே அப்படின்னாராம் விபீஷணன். சம்விதானாம் யதா ஹுஸ்தே ராவணஸ்ய துராத்மனः ராம தத் ப்ருவத சர்வம் யதா தத்யேன மே ஸ்ருணுகு. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, ராமபிரபு, தீவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் தன்னுடைய பட்டணத்தை நகரத்தை பாதுகாப்புக்காக செய்துள்ள ஏற்பாடுகள் பற்றி இந்த 4 அமைச்சர்களும் என்னிடம் விரிவாக கூறியதை நான் உள்ளபடியே தங்களிடம் சொல்கின்றேன். தயவு செய்து தாங்கள் அருள் கூர்ந்து செவி கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப மன்றாடி வேண்டி கேட்டுட்டானாம் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க. பூர்வம் பிரகஸ்த சபலோ துவாரமாசாத்திய திஷ்டதி தட்சிணம் ச மகாவீரியோ மகாபார்ஸ்வ மகோதரோ. நகரத்தினுடைய கிழக்கு வாசல்ல சேனையோட கூடிய பிரகஸ்தனம் வந்து நிற்கின்றான் ராமபிரபு. தெற்கில் வந்து மகா வீரர்களாக இருக்கக்கூடிய மகாபார்சுவனும் மகோதரனும் நிற்கின்றார்கள். இந்திரஜித் பশ্চিமத்வாரம் ராட்சசே பகுவீர்விருத்தः பட்டசாசிதனுஷ்மத்பிः சூல முத்கரணபாணிபிः நானா பிரகரணை சூரை ஆவృతో ராவணாத்மஜः. பட்டயம், கத்தி, வில் மற்றும் சூலம், முத்கரம் போன்ற மேலும் பல வகையான ஆயுதங்களை எல்லாம் தங்களுடைய கைகளில் ஏந்திய மகா வீரர்களான ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய அரக்கர்களால் சூழப்பட்டவனாக மகா அரக்கனாகவும் பாவியாகவும் இருக்கக்கூடிய ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித், அதாவது அவன் பேர் மேகநாதன், இந்திரனை வந்து ஜெயித்ததுனால அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேர். இந்திரஜித் மேற்கு வாயிலில் காவல் புரிகின்றான் ராமபிரபு. இதுனானாம் பீஷணன். ராட்சசானாம் சகஸ்ரைஸ்து பகவே சஸ்திரபாணிபிஹி யுக்த பரம சம்விக்னோ ராட்சசை பகவீர்விருத்தः உத்தரம் நகரத்வாரம் ராவண ஸ்வயமாஸ்திதः. பல வகையான ஆயுதங்களை எல்லாம் தங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களோடு கூட மகா பாவியான அரக்கனாகப்பட்ட இந்த ராவணன் அவனுடைய மனதில் கொந்தளிக்கும் உள்ளத்தோட வடப்புறத்தில் உள்ள நகர வாயில்ல தானே அவன் வந்து நின்று கொண்டிருக்கான் ராமபிரபு. விரூபாக்ஷாஸ்து மகதா சூலகக்க தனுஷ்மதா பலேன ராட்சசை சார்தம் மத்தியம் குல்மம் ஆஸ்திதா. விரூபாக்ஷன்ற இந்த அரக்கன் சூலம், கத்தி, வில் ஏந்திய மாபெரும் அரக்கர் படையோட கூட கோட்டையினுடைய மையப்பகுதியில் நிற்கின்றான் ராமபிரபு. ஏதானேவம் விதான் குல்மான் லங்காயாம் சமுதீக்ஷயதே மாமகா சசிவா சர்வே புனசீக்கிரம் யாகதாக. இந்த மாதிரி விபீஷணன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க இலங்கையினுடைய பாதுகாப்பை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள படையினுடைய அணிகளை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த அணிகளை அனைத்தையுமே என்னுடன் புறப்பட்டு வந்த 4 அமைச்சர்களும் பார்த்துவிட்டு விரைவாக இந்த இடத்துக்கு திரும்பி வந்து விட்டார்கள் ராமபிரபு அப்படின்னானாம் விபீஷணன்.
ஏதானே வம்பிதான் கஜானாம் சகஸ்ரம் ரதானாம் அயுதம் புரே ஹயானாம் அயுதே த்வேஷ சாக்ர கோட்டிஷ்ய ரக்ஷசாம். அதே மாதிரி இன்னும் என்ன பார்த்துருக்கா தெரியுமா ராமபிரபு? இந்த நகரத்தில் இலங்கை பட்டணத்தில் ஆயிரக்கணக்கான யானைகளும் 10,000கணக்கான தேர்ப்படைகளும் 20,000 குதிரைப்படையினரும் கோடிக்கணக்கில் கணக்கே எண்ண முடியாத காலாட்படையினரும் போர் செய்வதற்காக ஆயத்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா இந்த இடத்துல அப்படின்னாராம் விபீஷணன். விக்ராந்தா பலவந்தஸ்ய சம்மிகேஷ் வாததாயினः இஷ்டாராட்ச சராஜஸ்ய நித்யமேதே நிசாசராக. இப்போ விபீஷணன் சொல்ற ராமபிரான் கிட்ட, ராமபிரபு இந்த அரக்கர்கள் எல்லாரும் இருக்காளே, இவாளை யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. மகா பேராற்றலுடையவர்கள் எல்லாரும், எல்லாருக்கும் ஏகப்பட்டதான உடல் வலிமை உடையவர்கள். போர்க்களம் போர்னு ஒன்று வந்துருத்தோம்னா அந்த போர்க்களத்தில் மிகவும் கொடுமையான எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவாய்வா இவர்கள் எல்லாருமே. எந்த ஒரு காலத்திலும் எக்காலத்திலும் ராவணனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அரக்கர்கள் ராமபிரபு அப்படின்னானாம் பீஷ்ணம். ஏகே கஸ்யாத்ர யுத்தார்த்தே ராட்சசஸ்ய விசாம்பதே பரிவார சகஸ்ரம் உபதிஷ்டதே. இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுகிறார் ராமபிரான. விபீஷணன் என்ன சொல்றார்? மேலுலகம், பூலுலகம் மற்றும் பாதாளலோகம், இந்த 3 லோகங்களையுமே புவியாளக்கூடிய வேந்தரே ராமபிரானே, இந்த அரக்க தலைவர்கள்லாம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போர் புரிவதற்கு என்று 10 லட்சம் வீரர்கள் ஒவ்வொருத்தையும் ஆயத்தமாக இருக்கா அப்படின்னா பீஷணன். ஏதாம் பிரவருத்தியும் லங்காயாம் மந்திரே புரோக்தாம் விபீஷணா ஏவமுக்வா மகாபாஹு ராட்சசாம் தானதர்சயத் லங்காயாம் சசிவை சர்வம் ராமாய பிரத்யவேதயத். விபீஷணன் இலங்கையிலேருந்து வரும்பொழுது ராமபிரான் கிட்ட சரணாகதி அடையும் பொழுது தம் கூட 4 அமைச்சர்களை கூப்பிட்டு வந்தாரோனா, அந்த அமைச்சர்களால் கூறப்பட்ட இலங்கை பட்டணத்தை பற்றிய மேற்கண்ட செய்திகளை எல்லாம் ராமபிரான் கிட்ட தெரிவித்து விட்டு விபீஷணன் என்ன பண்ணாராம், அந்த அரக்க அமைச்சர்களை எல்லாம் நேராக அழைத்து ஸ்ரீ ராமபிரான் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினானாம். இலங்கை செய்திகளை ஸ்ரீ ராமபிரான் கிட்டக அவர்களே தெரிவிக்கும்படியும் செஞ்சானாம் விபீஷணன். ராமம் கமலபத்ராட்சம் இடம்புத்திரம் அப்ரவீத் ராவண வர்ஜ ஸ்ரீமான் ராமப்பிரிய சிகீர்ஷயா. மகா பாவியாகப்பட்ட அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய இளையவன் தம்பியாகப்பட்ட கைங்கரியத்திலேயே அவன் அரக்க குலத்திலேயே மிகவும் தர்மாத்மாவாகவும் அறநெறி உடையவனாகவும் இருக்கக்கூடிய விபீஷணன் ஸ்ரீ ராமபிரானுக்கு உதவி புரியக்கூடிய எண்ணத்தோட தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து மேலும் சொல்ல ஆரம்பிச்சானாம். குபேரம் தூ யதா ராவண பிரத்யயுத்யதா ஷஷ்டி சதசகஸ்ராணி ததா நிர்யாந்தி ராட்சசாக. இப்போ விபீஷணன் ராமபிரானை பார்த்து
ஸ்ரீ ராமச்சந்திரா, என்னுடைய தமையனாராகப்பட்ட மகாபாவியான அரக்கன் இருக்கானே, என்னுடைய மூத்த தமையனார் குபேரன் இருக்கார். அந்த குபேரோட போர் புரிவதற்காக இந்த ராவணன் வந்து புறப்பட்டு சென்றபோது அவன் கூட எத்தனை பேர் போனா தெரியுமா ராமபிரானே? 60 லட்சம் பேர் அரக்கர்கள் அவன் கூட போனான். பராக்கிரமேண வீரியேனா தேஜசா சத்வகௌரவாத் சத்ருசா ஏ அத்திர தர்பேனா ராவணஸ்ய துராத்மனா. இந்த 60 லட்சம் வீரர்கள் இருக்காளே கூட போனவா, இவா எல்லாருமே யாருமே அவளை வந்து எதிர்க்கவே முடியாத ஆற்றல் படைத்தவர்கள். வீரம், தேஜஸ், அசைக்க முடியாத தைரியம், அவளுக்குள்ள மனசுக்குள்ள அகந்தை ஆகியவற்றில் புல்லாங்கு உடைய இந்த ராவணனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு ராவணனுக்கே நிகரானவர்களாக இருக்கக்கூடிய இந்த 60 லட்சம் அரக்கர்கள் அப்படின்னா பீஷணன். அத்திர மஞ்சுர்ன கர்த்தவ்யோ ரோஷயே துவாம் ந பீஷயே சமர்த்தோ யசி வீரியேனா சுராணாமவி நிகிரகே. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ஸ்ரீராமபிரான்ட்ட, இந்த மாதிரி இப்படிப்பட்ட இந்த ராவணனுடைய எல்லையற்ற படைபலத்தை வந்து ஸ்ரீராமபிரான் கிட்டக எடுத்து உரைத்ததால பீஷணன் சொல்கிறார், நீங்கள் வந்து என் மீது கோபமே கொள்ளக்கூடாது. நான் எதுக்காக உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அவனோட போர் புரிய செய்யறதுக்காக உங்களை நான் இப்போ வந்து தூண்டி விட்டுருக்கேன். தவிர உங்களை வந்து நான் பயமுறுத்தவே இல்லை. இந்த மாதிரி உங்களை பயமுறுத்தலை. ஏன்னு கேட்டேன்னா, நீங்கள் வந்து உங்களது பேராற்றலால் தேவர்களையும் கூட நீங்கள் வந்து அடக்க வல்லவர் அப்படின்ற அந்த விஷயமானது எனக்கு நன்றாகவே தெரியும் ராமபிரபு அப்படின்னா நாம் விபீஷணன். தத்பவான் சதுரங்கேன பலேன மகதாவிரதः வியோஹ்யேதம் வானராணீகம் நிர்மதிஷ்யசி ராவணம். மாபெரும் வானரப்படையை வந்து உடனடியாக தாங்கள் 4 பாகங்களாக பகுத்து தாங்கள் தான் ராவணனை வந்து அழிக்கப் போகிறீர்கள், அதை எந்த சந்தேகமுமே கிடையாது அப்படின்னா நாம் பீஷணன். ராவணா வரஜே வாக்கியம் ஏவம் ப்ருவதி ராகவः சத்ருணாம் பிரதிகாதார்த்தம் இதம் வசனம் அப்ரவீத். மகா பாவியாக இருக்கக்கூடிய அரக்கனாக இருக்கக்கூடிய ராவனுடைய இளையவன் விபீஷணன் இந்த மாதிரி சொல்லி முடித்ததுமே எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய விஷயத்தில் ஸ்ரீ ராமபிரான் அனைவருக்கும் சொல்ல ஆரம்பித்தாராம். ஸ்ரீ ராமபிரான் என்ன சொன்னார் அப்படின்னா, பூர்வத்வாரே து லங்காயா நீலோ வானர புங்கவः பிரகஸ்த பிரதி யோத்தா ஸ்யாத் வானரே பகுவீர் விருத்தः. உடனே ராமபிரான் வானரங்களுக்கெல்லாம் வியூகம் அமைச்சாராம். எப்பேற்பட்ட வியூகம் அமைத்தார், எல்லாருக்கும் உத்தரவு போட்டார் அப்படின்னா, பல வானரங்களோடு கூட வானரோத்தமராக இருக்கக்கூடிய நீலன் இலங்கையினுடைய கிழக்கு வாயிலில் பிரகஸ்தனை வந்து எதிர்த்து நிற்கட்டும் அப்படின்னுட்டு கிழக்கு வாயிலுக்கு நியமித்தாராம் ஸ்ரீ ராமபிரான். அங்கதோ வாலிபுத்திரஸ்து
बलेन महतावृतः दक्षिणे प्राददां द्वारे महापार्श्वं अहोदरौ வாலி மைந்தனாக இருக்கக்கூடிய அங்கதன் ஏராளமான படை வீரர்கள் சூழ தட்சிண திக்பாகம் தெற்கு வாயில்ல மகாபார்சுவன் மகோதரன் ஆகிய அரக்கர்களுக்கு எதிராக அவன் நிற்கட்டும் அப்படின்னுட்டு தெற்கு வாயிலுக்கு நியமித்தாராம். ஹனுமான் பश्चिमद्वारं निवेद्य भवनात्मजः प्रवीसत्व प्रमेयात्मा भवे कवि बिर्वृतः. ராமபிரான் சொல்றார், வாயுதேவனுடைய புதல்வனான ஈடு இணை இல்லாத வீரமுடைய ஹனுமான் பல வானரங்களோடு கூட மேற்கு வாயிலை தாக்கி இந்த இலங்கை பட்டண நகரத்துக்குள் நுழையட்டும் அப்படின்னுட்டு ஹனுமானுக்கு உத்தரவு போட்டாராம் ராமபிரான். தைத்திய தானவ சங்கானாம் ऋषीणां स महात्मनां विप्रकार प्रिय क्षुद्रो वरदान बलान्वितः परिक्रामदीय सर्वान् लोकान् संतापयन् प्रजाः तस्याहं राक्षसेन्द्रस्य स्वयमेव वधे कृतः. இப்போ ராமபிரான் சொல்றார், நான்காவதாக தைரியர்கள் தானவர்கள் மகாத்மாக்கள் முனிவர்கள் ஆகியவர்களுக்கு எல்லாருக்கும் தொல்லையை கொடுப்பதில் விருப்பம் உள்ளவனும் மகா அற்ப எண்ணங்கள் உள்ளவனும் தீய எண்ணங்கள் உள்ளவனும் மகா பாவியான தேவதைகளால் யாரு பிரம்ம சிவபெருமான் அவரை சொல்றார் இந்த இடத்துல. அவர்களால் கொடுக்கப்பட்ட வரங்களின் காரணமாக அகங்காரத்தில் செருக்கில் தெரிபவனும் பிரதேசத்தில் உள்ள மக்களை தவிக்க செய்து கொண்டு எல்லா உலகங்களையும் சுற்றி கொண்டு இருப்பனுமான இந்த அரக்க மன்னனை ராவணனை நானே கொல்வதாக முடிவு செய்து இருக்கின்றேன். நானே அந்த இடத்துல நிற்க போறேன் அப்படின்னாராம் ராமபிரான். உத்தரம் நகரத்வாரம் அகம் சௌமித்ரனா சக நிபீட்யாபி பிரவேக்ஷ்யாமி சபலோ யத்ர ராவணஹ. படை வீரர்கள்லாம் புடைசூழ ராவணன் காவல் புரியக்கூடிய வடக்கு வாயில்ல நானும் லக்ஷ்மணனுமாக சேர்ந்து அந்த வாயிலை தாக்கி நாங்கள் இந்த இலங்கை பட்டணத்துக்குள்ள உள்ளே புக போகிறோம் அப்படின்னாராம் ராமபிரான். வானரேந்திரஸ்ய பலவான் ருக்ஷராஜ்யஸ்ய வீரியவான் ராட்சசேந்திரான் உஜஸ்சைவ குல்மே பவது மத்தியமே. அதாவது வலிமைமிக்க வானரர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன், பராக்கிரமமிக்க கரடித்தலைவன் ஜாம்பவான், அரக்க மன்னனுடைய தம்பி விபீஷணன் ஆகியோர் நமது படையினுடைய மையப்பகுதியில் இவா எல்லாரும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரான். நசைவ மானுஷம் ரூபம் காரியம் ஹரிபிராகவே ஏஷாபூது சஜ்ஞானோ யுத்தேஸ்மின் வானரே பலே. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்றார், முக்கியமான
வானர வீரர்களே, இந்த விஷயம்தான் ரொம்பவும் முக்கியம். நன்னா கேட்டுக்குங்க எல்லாரும். யுத்த களத்தில் வானரர்கள் மானுட உருவம், அதாவது மனித வடிவமானது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்க வானரங்களாகவே இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டேன்னா, எங்களுக்கு போர்க்களத்தில் வானரப்படையை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த தோற்றமானது தான், இந்த வானர தோற்றம் தான் உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும் அப்படின்னாராம் ராமபிரான். வானரா ஏவ நசிகினம் ஸ்வஜனேஸ்மின் பவிஷ்யதி வயம் தோ மானுஷேனைவா சப்த ஜோத்ஸ்யாம் அகேபரானு. நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது நம்முடைய இந்த வானரப்படையில் இருக்கக்கூடியவர்கள் என்று கண்டு மகிழ்ந்து கொள்வதில் வானரங்களுடைய தோற்றம்தான் இது அடையாளமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் 7 பேர்கள் மட்டும் மானுட வடிவம் ஏற்று எதிரிகள்கிட்ட நாங்கள் போர் புரிவோம். நாங்கள் 7 பேர்னா யார் யார் அவர் சொன்னார் பாருங்க. ஸ்ரீராமபிரான், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஜாம்பவான், இவருடைய தம்பி அரக்கனாகப்பட்ட விபீஷணன், வாலிமைந்தனான அங்கதன், நீலன். இந்த 7 பேர் மட்டும்தான் மனுஷ ரூபத்தில் இருப்போம். மீறி எல்லாரும் வானர ரூபத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் ஸ்ரீராமபிரான். அகமேஷ சகபிராத்ரா லக்ஷ்மணேன மகோஜசா ஆத்மா பஞ்சமசாயம் சகாமம பீஷணா. நான் இப்போ இன்னொரு உத்தரவு போட போகிறேன். என்ன உத்தரவு தெரியுமா? ராமபிரான் சொல்கிறார், பேராற்றல் கொண்ட என்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணன் 4 அமைச்சர்களோடு 5ஆவதாக என்னுடைய நண்பனாகப்பட்ட விபீஷணன் ஆகிய 7 சேர்ந்து எப்படி சொல்றார் பாருங்க. நான் ஸ்ரீராமபிரான், லக்ஷ்மணன் 2, 4 அமைச்சர்கள் 6, விபீஷணன் 7. நாங்கள் 7 பேர் நாங்கள் அந்த இடத்துல இருந்து போர் புரிவோம் மையப்பகுதியில் அப்படின்னாராம். சாராம கிருத்திய சித்தியர்த்தம் ஏவமுக்வா விபீஷணம் ஸ்வேலா ரோகணே புத்திம் சகார மதிமான் மதிம். இப்போ உடனே ராமபிரான் என்ன பண்ணாராம், தன்னுடைய நோக்கமானது நிறைவேறக்கூடிய அந்த விஷயத்தில் உடனடியாக விபீஷணனை பார்த்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு, சுவேலமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அதனுடைய தாழ்வாரத்தில் கண்கவர் காட்சியை எல்லாத்தையும் கண்டு மகிழ்ந்து அதன் மேலே ஏறி இலங்கையை அடைவதில் பேர் அறிவாளராக இருக்கக்கூடிய தர்மாத்மாவான அறநெறி தழுவாதவராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் தன்னுடைய மனசை அதில் செலுத்தினாராம். அந்த சமயத்தில் ரமணீதரம் திருஷ்டுவா சுவேலஸ்ய கிரேஸ்தடம் ததஸ்து ராமோ மகதா பலேன பிரசாத்ய சர்வம் பிருத்திவீம் மகாத்மா பிரகிருஷ்டரூபோ அபிஜகாமலங்காம் கிருத்வாமதிம் சோ அறிவதே மகாத்மா. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, பேராற்றல் மிக்க தர்மாத்மாவான அறநெறி தழுவாத இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் தன்னுடைய மிகப்பெரும் படையினர்களால் பூமியையே முழுக்கவும் மறைத்து கொண்டு தன்னுடைய எதிரியாகப்பட்ட மகா பாவியான அரக்கனை கொல்வதில் உறுதி பூண்டு பிரமாதமான உவகையும் ஆர்வமும் கொண்டு மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான்
இலங்கையை நோக்கி பயணம் செய்தாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே சப்தத்ரிதம் சசர்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 37வது சத்தமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.